விவேகானந்தர் பிறந்த நாளான தேசிய இளைஞர் தினத்தையொட்டி அண்மையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்திருப்பது பெருமை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மனதின் குரல் 129வது நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது அடுத்த சில நாட்களில் 2026ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது. கடந்த ஓராண்டில் நடைபெற்ற நிகழ்வுகள் காட்சிகளாக தம் முன் நிழலாடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். அவற்றில் பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியா எந்தவிதமான சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகமே பார்த்தது என்று அவர் கூறினார். இந்த நடவடிக்கையின் போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் மக்களின் உணர்வுகள் வெளிப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவின் போது மக்களின் இதே உணர்வு வெளிப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையிலும் விஞ்ஞானம் மற்றும் விண்வெளி துறையிலும் கூட இந்த ஆண்டு பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். कुछ ही दिनों में साल 2026 ஆபரேஷன் சிந்தூரின் போது தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் பாரத அன்னையிடம் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் காட்சிகள் காண கிடைத்தன. மக்கள் எல்லோரும் அவரவருக்கு உரித்தான வகையிலே தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, வந்தே மாதரத்திற்கு 150 ஆண்டுகள் நிறைவான வேளையிலும் கூட இதே உணர்வு மேலோங்கியது. வந்தே மாதரம் 150 என்பதில் உங்கள் ஆலோசனைகளையும் செய்திகளையும் அனுப்பித்தாருங்கள் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். நாட்டு மக்கள் இந்த இயக்கத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். அந்த வகையில் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டில் புதிய நம்பிக்கைகள், புதிய உறுதிப்பாடுகளோடு நாடு முன்னோக்கி செல்ல தயாராக உள்ளது என்றும், நம் நாட்டின் மீது உலகம் வைத்துள்ள நம்பிக்கையின் முக்கியமான காரணம் என்றால் அது இளைஞர்கள் சக்திதான் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான அடுத்த மாதம் 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியையொட்டி அண்மையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றதையும், அதில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்ததையும், உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடம் பிடித்ததையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இந்திய அறிவியல் கழகத்தில் ஆய்வு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு இடையே இசைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று மாணவர்கள் உணர்ந்ததால் தற்போது கீதாஞ்சலி IISc என்ற பெயரில் அந்த வளாகத்தில் கலாச்சார மையம் அமைக்கப்பட்டு பாரம்பரிய இசை நடைபெற்று வருவதையும் பிரதமர் தெரிவித்தார். இணைய வழியிலும் இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். साथियों, आपने इंडियन इंस्टीट्यूट ऑफ साइंस அறிவியல் கழகத்தின் பெயரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆய்வு மற்றும் புதுமைகள் கண்டுபிடிப்பு ஆகியன இந்த நிறுவனத்தின் அடையாளங்கள். கல்விக்கும் ஆய்வுக்கும் இடையே இசைக்கும் ஓரிடம் வேண்டும் என்று சில ஆண்டுகள் முன்பாக இங்கே சில மாணவர்கள் உணர்ந்தார்கள். அவ்வளவுதான். அதிலிருந்து இசை வகுப்பு தொடங்கியது. பெரிய மேடை இல்லை, பெரிய பட்ஜெட்டும் இல்லை. மெல்ல மெல்ல இந்த முன்னெடுப்பு அதிகரித்து கொண்டே சென்று இன்று இதை நாம் கீதாஞ்சலி IISc என்ற பெயரால் அறிகிறோம். இப்போது இது ஒரு வகுப்பு மட்டுமல்ல, வளாகத்தின் ஒரு கலாச்சார மையம். இங்கே இந்துஸ்தானி பாரம்பரிய இசை இருக்கிறது, மக்களின் பாரம்பரிய இசை இருக்கின்றது, பாரம்பரிய முறைகள் இருக்கின்றன. மாணவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டு சாதகம் செய்யலாம். பேராசிரியரும் உடனமர்வார், அவர்களுடைய குடும்பத்தாரும் இணைகிறார்கள். இன்று 200க்கும் மேற்பட்ட மக்கள் இதோடு இணைந்திருக்கிறார்கள். இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால், யார் அயல் நாடுகளுக்கு சென்று விட்டார்களோ அவர்களும் கூட இணைய வழியில் இணைந்து இந்த குழுவோடு தொடர்பை வலுவாக வைத்திருக்கின்றார்கள்.